ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்ப வாரேன். ஏக்கா எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னா புது வீட்டுக்கு போறேன்னு முடிவு எடுத்துட்ட. எடி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கவதான் புத்திசாலி. வாங்கிட்ட எத்தனை தடவை சொல்லியாச்சு, பக்கத்துல தானே போய் இருக்க போறேன். நான் என்ன ஊர் விட்டா ஊர் போறேன். வருத்தப்படாதீங்க பெரியமா, அம்மா சொல்லுத மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்க போறோம். நீங்க எப்ப நினைச்சாலும் வரலாம். அதே மாதிரி நாங்க எப்ப நினைச்சாலும் உங்க வீட்டுக்கு வரலாம். ஏமா புது வீட கிளீன் பண்ணிட்டீங்களா? ஆமா மக்களே, மத்தியானம் போய் சாவியை வாங்க போனா சாவியை வாங்கி வீட்டு திறந்து பார்த்தேன். 2 மாசமே வீட்டுல ஆள் இல்லாதனால ஒரே ஒட்டடை பிடிச்சி கிடக்கு. அந்த ஆளு வீட்டுல இருந்து ஒட்டடை கம்ப கொண்டு போய் அவ்வளத்தையும் கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் சுத்தமா வீடெல்லாம் கழுவி எடுத்து விட்டுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வீடு காயிட்டும், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம். அதான் அதுக்கு முன்னால எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம்னா சரியா இருக்கும்ல. இக்க நாளை காலையில தானே பாலை காய்ச்ச போவேன். ஆமாடி, இப்பவுமே உடனே அங்க போய் இருக்க மாட்டேன். இங்க பொருள் எல்லாம் கொண்டு போட்டுக்கிட்டு காலையில போய் பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அங்க சோற பொங்க வேண்டியதான். இடி புழங்க வைக்க பாத்திரம் வேணும் இல்லாட்டி அதை கொஞ்சம் போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துருமா போறவு. இக்க வீணா எதுக்கு பாத்திரம் மட்டன் கிடந்து வாங்கிட்டு கிடக்க. எங்கள பாத்திரமே ஏகப்பட்டது எடுக்காம மேல கெட்டி போட்டிருக்கா சாக்குல. அதுல உனக்கு என்ன தேவையோ எடுத்துட்டு போ. நான் புழங்கதெல்லாம் என் மாமியா பாத்திரம் அதுவே நிறைய கிடக்கு பத்தியா. எல்லாத்தையும் அள்ளி போட்டனா அப்புறம் பூசி கழுவுறதுக்கு சரியா இருக்கும்னா எங்கள பாத்திரத்தெல்லாம் எடுக்காம அப்படியே புதுசா வச்சிருக்கேன். ஏமா என் போன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, இந்த கடையில கொடுத்துருக்கேம்மா, வாங்கிட்டு வரேன். ஏன் பஞ்சக்கா இப்ப என்னக்கா செய்ய வீட்டுக்கு போவதுக்கு? என்கிட்ட கேட்டா நான் என்ன செய்வேன்? வாங்குற சேர்ந்து நானும்ல மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு கிடக்கேன். அது போக்கல போற நாயை கல்ல எடுத்து எரியாதன்னு சொன்னேன். சொன்னதை கேட்டியா? இப்ப நல்ல பழி வாங்கிட்டு ஏக்க இப்பதான் ஞாபகம் வருது. இந்த பானை என்கிட்ட இல்ல, வாங்கிட்டு பானை எப்பவும் வச்சிருப்பில்ல, யாருக்காவது பானை போட்டு கூப்பிடுக்கா. அட ஆமா, இப்பதான் மண்டைக்கு புத்தி வருது. பைத்தியக்காரச்சி மாதிரி மரத்து மேல கிடந்து இவ்வளவு நேரமா தொங்கிட்டு கிடந்திருக்கமா. என் மவனுக்கு போன் போடுறேன். ஏ தேவா, சித்தப்பா தேவா, என்ன இந்த பக்கம் டீ குடிக்கியா? வேண்டாம் சித்தப்பா, நான் அவ்வளவா டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். போன் கொஞ்சம் ப்ராப்ளம் சித்தப்பா, அதான் அந்த கடையில கொடுத்துருந்தேன் பாத்துக்கோங்க, வாங்கிட்டு போதுக்காண்டி வந்தேன். சரி ஒரு 5 நிமிஷம் உட்காரு, உங்ககிட்ட பேசுவோம். என்னப்பா இப்படி தனியா சுத்திட்டு தெரியுத? ஒரு கல்யாணம் முடிக்காண்டமா சித்தப்பா? ஒரு 2 வருஷம் போட்டு சித்தப்பா, இப்ப எதுக்கு அவசரம்? ராசப்பண்ணே நீங்க வேற 2 வருஷம் அவன் ஃப்ரீயா இருக்கட்டும், அடி வாங்காம. சின்னதர நீ பேசத பார்த்தா சின்ன பொண்ணுகிட்ட பயங்கரமா அடி வாங்குவோம் போல. வாரத்துல ஒரு நாள் அடி வாங்குறதுக்குனே ஊர்ல இருந்து வருவியோ? சும்மா அப்படிலாம் இல்லப்பா, ஒரு பியாச்சுக்கு சொன்னேன். சும்மா சொல்லு சின்னதர, சின்ன பொண்ணு பயங்கரமா அடிப்பாளோ? பார்த்தா அப்படிதான் தெரியுது. உங்ககிட்ட சொல்லதுல என்ன இருக்கு? அவளுக்கு பிடிக்காத மாதிரி, அவளுக்கு கோவம் வர மாதிரி நான் நடந்துகிட்டோம்னா அவ்வளவுதான், 4 இழுப்பு இழுத்துருவா. எங்க வீட்டுல எல்லாம் அப்படி இல்லப்பா. வசந்தி எல்லாம் என்ன தொட்டு பார்க்க மாட்டேன், அடிக்கலாம் மாட்டேன். என்ன சுந்தரனே, நாங்க நம்பிட்டோம். ராஜேஷ், ராதிகா கிட்ட அடி வாங்கி மெலிஞ்சு போயிருக்கியா? சும்மா இருக்கனே, எங்க மச்சான் வேற இருக்காரு, நீங்க வேற கோர்த்து விட்டுட்டு போயிடாதியா. மாப்பிள, என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா பண்டை வாங்கிட்டு வருவா, ஆளுக்கு பாப்பாதி பங்கு வச்சு தருவா. கண்ணை வச்சே பார்த்தே எவ்வளவு கிராம் இருக்குன்னு கணக்கு போட்டுறாப்பா. எனக்கு கொஞ்சம் கூட்டிட்டுனா அவ்வளவுதான், என் இருக்கதையும் புடுங்கி என்னையும் தூக்கி போட்டு அடின்னு அடிச்சு எனக்கு ஒன்னே எடுத்துருவா. ராஜேஷனே, இப்ப சின்னதரானே தப்பிச்சுக்கிட்டாங்க, நீங்க வசமா சிக்கிக்கிட்டிய. என்ன செய்ய, என் தலையில அப்படி எழுதி இருக்கு. இப்ப என் பொண்டாட்டி 2 நாளா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா, உடம்புக்கு முடியாதுனால. அதுக்கு முன்னால அடி குத்துதோ குத்து, எல்லாம் ஊம குத்தாதான் இருக்கும், சத்தமே வெளியே கேட்காது. என் தங்கச்சி பேர் தான் நீலாம்பரி, ஆனா படையப்பா நீலாம்பரி மாதிரி மாறதி என் பொண்டாட்டி தான். எங்க அம்மா மேலயோ என் தங்கச்சி மேலயோ கோவம் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து என் மேல கணிப்பா பாக்கணும். ஐயோ, அன்னைக்கு முழுக்க அடிதான். என்னப்பா இப்படி சொல்லுத? இவ்வளவு அடி வாங்கியிருக்க, ஒரு நாள் கூட எம்மா எப்பான்னு ஒரு சத்தம் கேட்டதில்ல உன் சத்தம். நீங்க வேறனே சத்தம் போட்டாதானே மொத அடியே என் வாயில தான் விழும். அதுக்கப்புறம் எங்க இருந்து நான் வாய திறக்க? அதுவும் இல்லாம அவ அடிக்கிறதுக்கு கைய வாங்கின உடனே நான் சொல்லிருவேன், எட்டி அக்கம் பக்கத்துல இருக்க ஆள்களுக்கு எல்லாம் ஊன்னு சொன்னாலே கேட்டுரும், எல்லாரும் ஆட்கள் கூட்டம் கூடிரும். அதனால நல்லா இருப்ப, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள 4 சோத்துக்குள்ள நடக்கட்டும், கதவை இழுத்து போட்டு என்ன வேணாலும் அதுக்கப்புறம் அடி ஓத அப்படின்னு நான் சொல்லிருவேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எங்க அம்மா போனடியே என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஓடியாரேன். எம்மா சொல்லு. என்னங்க சொல்லுங்க, என்னங்க சொல்லுதியா? அப்படியே சரி போனவங்க நான் போய் என்ன ஏது பாக்கேன். இடி புஷ்பா என்னடி? இகைய மாமியா காரிய நாய் தரத்து போய் அவ மரத்து மேல ஏறி கிடக்கலாம், கீழ நாய் நிக்க வர முடியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்கலாம். ஏக்கா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், சும்மையா சொன்னாங்க பழமொழிய. என்னடி இந்த நேரத்துல பழமொழியை போய் சொல்லிட்டு கிடக்க? ஏக்கோ, நம்ம தெருல 2 நாய் கிடக்கல, யார் எது பத்தி கொலைக்க வைக்க செய்யுது, அது போகல சோறு போட்டு அது போகல போகும். இந்த வெள்ளையம்மா கழுவி கிட்ட சேர்ந்துக்கிட்டு உன் மாமியாரும் என்னைக்காவது இந்த 2 நாய்களை கண்டா போது உடனே தெருடக்க கல்ல தீடி எரியுதுக்கா. அதான் இன்னைக்கு வசமா வச்சு மாட்டி விட்டுடுவா. அட அநியாயமே, என் மாமியாருக்கு இதெல்லாம் தேவையா? நாய் கடிச்சதா அதுக்கப்புறம் எத்தனை ஊசி போடணும்? எங்கட கொஞ்சம் மாட்டி எப்படியாவது என் மாமியாரை காப்பாத்தி எடுத்துட்டு வருவோம். அம்மா அப்பா உங்க அம்மா மேல பயங்கர கோவம் வருது, இந்த நேரத்திலேயே இருமணும். நம்ம 2 பேரும் ஓடி போறோம், கரெக்டா இருமுனா நம்ம எப்படி போக முடியும்? இருமல் வந்தா அடக்கவும் முடியும். அதுவும் வயசான காலத்துல பாவம் எங்க அம்மா இருமிட்டு இருக்காங்க, அத பார்த்து உனக்கு கிண்டலா இருக்கா? நம்ம ஓடி போறோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, கூட கொஞ்சம் கத்து, உங்க அம்மா உடனே எந்திரிச்சு தடபடன்னு ஓடி வரட்டு. இது என்னடா பேக் மட்டும் இருக்குன்னு பார்த்தா கூட தூக்குச்சட்டி இருக்கு. ஆமா
என்னப்பா இது, என்ன தூக்குவாளி? பேக் கூட வச்சிருக்காரு. எப்ப பார்த்தாலும் என்னைய பார்த்து மண்டை கசாயம், மூளை இல்லாதவன், களிமண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவீல்ல. நான் பண்ணிருக்க வேலையை பார்த்து நீனே பெருமையா என்ன பாராட்ட போற. அப்படி என்ன மண்ணாங்கட்டி பண்ணிருக்காரு? இங்கே பார், இக்கட சூடு. என்ன மட்டன் வாசம் வர மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம 2 பேரும் வாடி போறோம்ல, போகும்போது வயிறு பசிக்கும்ல. நம்ம ஊர்ல மருந்து கூட ஒரு ஹோட்டல் கிடையாது சாப்பிடணும்னா. உனக்கு வயிறு வேற பசிக்குமா? எனக்கு அதுக்கு மேல கொலை பசியா இருக்கும். அதனாலதான் முன்னேற்பாடாட்டு எச்சரிக்கையாட்டு இந்த வாளி நிறைய சோறும் மட்டன் கறி நீ வச்சது அதையும் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். போற வெளியில எங்கேயாவது உட்கார்ந்து நல்லா துக்கம் தின்னுட்டு போயிடலாம். அப்ப எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடுறா நான் என்ன செய்வேன்? என் புருஷன் சொல்றதும் சரிதானே. ஒரு பக்கம் யோசிச்சு பார்க்காம அவசரப்பட்டு அடிச்சிட்டோமோ. ஓடி ஓடி போவோம். அப்ப பசிக்க செய்யதானே செய்யும். சரி, பேக் கூட தூக்குச்சட்டியும் எடுத்துட்டு வாங்க. எல்லாம் சரியா தான் இருக்கும் நீங்க யோசிச்சா. நான் வரல. என்னது வரலையாவா? எல்லாம் ரெடி பண்ணி பேக் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாம் பிளான் எல்லாம் போட்டாச்சு. இப்ப வரலங்க ஏறு. நான் ஒண்ணும் உனக்கு வாச்ச அடிமை இல்ல. உனக்கு புருஷே 3 முடிச்சு போட்டா புருஷே. நீ ஓடி போவாண்டான்னு சொல்லுவேன். அந்தால நானும் தலையை ஆட்டிக்கிட்டு பேசாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஓடி போவேன்னு சொல்லுவேன். அந்தால உன் பின்னாலும் நாய் கணக்கா பேக்கையும் தூக்கிக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஓடி வரணும். உன் இஷ்டப்படிலாம் நான் வாழ முடியாது. கடவுளே, வெண்ண திரண்டு வரும்போது தாலியை உடைச்சு கதையெல்லாம் அந்த மனசு பேசிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல வர மாட்டேங்காரு. திடீர்னு அப்பல வந்துருமே, இளவிரும். சரி வாரம், அடிக்க மாட்டேன். நீலுக்குட்டி எங்கடி போற? மனுஷா சத்தம் போடாதே இரு. 25 பொன் நகை மட்டும் வேணும் எங்க அம்மிட்ட இருந்து. எங்க அம்மிட்ட ஆசீர்வாதம் வாங்காட்டமா? ஊரை விட்டு ஓட போறோம். ஆசீர்வாதம் வாங்காம எப்படி போறது? உருப்பிட்டாப்லதான், இன்னைக்கு போனாப்லதான். வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எழுப்பி விட போறா இப்போ. அம்மா, என்ன ஆசீர்வாதம்